கால்பந்தின் வடிவம். உங்கள் எல்லாருக்குமே கால்பந்து விளையாட பிடிக்கும். கால்பந்தை உருவாக்க பிடிக்குமா? வாங்க நாமளே பண்ணலாம். இங்கே நீங்கள் பார்க்குற கால்பந்து வெறும் தீக்குச்சிகள், சைக்கிளோட வால் டியூபு, இதை மட்டும் பயன்படுத்தி உருவான ஒரு கால்பந்து தான். இதை செய்கிறதுக்கு நமக்கு கத்திரிக்கோல், ஊசி, கட்டர், தீக்குச்சிகள், சைக்கிளோட வால் டியூப், ஒரு பலூன், இதெல்லாம் போதும். சைக்கிள் வால்வ் டியூப்னு என்ன? காற்று நிரப்புற இடத்துல உள்ள வால்வில் காற்றை வெளியே போகாமல் தடுக்கிறதுக்கு ஒரு சின்ன டியூப் இருக்கும். அதைத்தான் நம்ம வால்வ் டியூப்னு சொல்கிறோம். அதை இந்த மாதிரி சின்ன அளவில் வெட்டி எடுத்துக்கலாம். இது தீக்குச்சிகளை இணைச்சி வடிவங்களை உருவாக்குறதுக்கு நமக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். 1 இன்ச் அளவு இருக்கிற 2 வால்வ் டியூப்பை வெட்டி எடுத்து ஒரு ஊசியை எடுத்து ஒரு டியூப்பை ஊசி வழியாக உள்ளே நுழைச்சி இன்னொன்று நடுப்பகுதியில் ஊசியால் குத்தி பெரிய துளையிட்டு முதல்ல நுழைச்ச டியூபை இதோட உள்ளே நுழைச்சி எதிரெதிராக சிலுவையோட அமைப்பு மாதிரி 4 வழியிலையும் இணைக்கிறதுக்கான அமைப்பை உருவாக்கணும். இதே மாதிரி நிறைய அமைப்புகளை செஞ்சு வச்சுக்கலாம். நாம் செய்ய போகிற கால்பந்தில் 3 வரிசையில் தீக்குச்சிகளை ஒரே இடத்துல சந்திக்கணும். அதனால் நாம் 4 வழி சந்திப்பு கொண்ட அமைப்பை செய்யணும். முதல்ல தீக்குச்சியில் இருக்க மருந்தை வெட்டி எடுத்துடலாம். பிறகு தீக்குச்சிகளை டியூப்பில் இணைக்கணும். முதல்ல ஒரு பென்டகன் செய்யலாம். அதை சுற்றி 5 ஹெக்ஸகன் செய்யலாம். அதுக்கப்புறம் 5 பென்டகன்களை 6 ஹெக்ஸகன்களை சுற்றி உருவாக்கணும். இதே மாதிரி மறுபடியும் ஒரு அமைப்பை உருவாக்கணும். கடைசியில் இருக்கிற 5 பென்டகன்களில் 2 குச்சிகளை எல்லா மூலையிலையும் இணைக்கணும். இதில் இருக்கிற 2 குச்சிகளை அடுத்த அமைப்பில் பென்டகனை உருவாக்குற மாதிரி இணைக்கணும். 3 குச்சிகளை ஹெக்ஸகனை உருவாக்குற மாதிரி இணைக்கணும். இப்போ நாம் 5 ஜோடி குச்சிகளை 3 ஜோடி குச்சிகளுக்கு அடுத்த அமைப்பில் இணைச்சு ஹெக்ஸகனை உருவாக்கணும். இப்போ நம்ம கால்பந்து தயாராகிருச்சு. இது முழுமையாகணும்னா உள்ள ஒரு பலூனை ஊதணும். இப்போது அழகான கால்பந்து ஒவ்வொரு பென்டகனும் 5 ஹெக்ஸகனும் சூழப்பட்டிருக்கும். ஒவ்வொரு ஹெக்ஸகனும் 3 பென்டகன் மற்றும் 3 ஹெக்ஸகனை மாற்றி மாற்றி சூழப்பட்டிருக்கு. பென்டகனுக்கு மட்டும் வேறு வண்ணம் அடித்து பார்த்தா உண்மையான கால்பந்து மாதிரியே இது நமக்கு தெரியுது. இந்த 2 அமைப்புலையும் நாம் மொத்தம் 12 பென்டகனும் 10 ஹெக்டகனும் உருவாக்கியிருக்கோம். இந்த பயிற்சியை மேற்கொள்கிறது மூலமாக எளிய பொருட்களை வச்சு நம்மளோட படைப்பாற்றல் திறனை நாமே வளர்த்துக்கலாம்.